ஒரு பாக்ஸராக இருக்கான், அவனோட ட்ரீம் வந்து நேஷ்னல் கேம்ப் வரைக்கும் போகணும் அப்படின்னா அவனோட அந்த ரோட் மேப் என்ன, அவன் என்னென்ன பண்ணணும், எப்படி இப்படி வின் பண்ணால் நேஷ்னல் கேம்ப் போக முடியும், இல்லை இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறான்னா அவன் என்னென்ன பண்ணணும்? டிஸ்ட்ரிக்ட் பண்ணணும், டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணால் ஸ்டேட் வின் பண்ணால் நேஷனல் வின் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இல் கோ அப் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கு. மேக்ஸிமம் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க நோட் பண்ணிவிட்டு கால்ஃபுல் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம அசோசியேஷனுக்கு வந்து லெட்டர் அனுப்புவாங்க. என்னோட இது வந்து கரியர் வந்து எனக்கு இந்தியாவை வந்து ஒலிம்பிக்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணணும், இல்லை வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா எந்த ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ஏஜ்? இப்போ ஐ திங்க் இப்போது சொன்னீங்கல்ல நேஷ்னல்ஸ்க்கு ரெடி பண்ணணும் அப்படின்னு. இப்போது ஒரு பாக்ஸராக இருக்கான், அவனோட ட்ரீம் வந்து நேஷ்னல் கேம்ப் வரைக்கும் போகணும் அப்படின்னா அவனோட அந்த ரோட் மேப் என்ன, அவன் என்னென்ன பண்ணணும், எப்படி இப்படி வின் பண்ணால் நேஷ்னல் கேம்ப் போக முடியும், இல்லை இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறான்னா அவன் என்னென்ன பண்ணணும்? நேஷ்னல்ஸ் கேம்ப் பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் நல்லா நம்ம போகிறோம். ஏன்னா பாக்ஸிங் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபைட்டே வந்து நல்ல பாக்ஸ் எடுக்க மாட்டலாம். ஏன்னா நீங்கள் அவுட் சைடு இந்தியா போனீங்கன்னா சீடிங் சிஸ்டம்லாம் இருக்கும். ஓகே, சீடிங் சிஸ்டம்னா இப்போது ரேங்க் 1 பாக்ஸரு, ரேங்க் 10 பாக்ஸர் ரேங்க் போடுவாங்க. ஓகே, நியூவாக உள்ளே வரணும் வந்து எடுத்த உடனே ரேங்க் 1 பாக்ஸரோட ஃபைட் பண்ண விட மாட்டாங்க. ஓகே, ஸோ ரேங்க் 1 ரேங்க் 10 ரேங்க் 2 ரேங்க் 8 அப்படி ஃபைட் பண்ணிட்டு வருவாங்க இவங்க. ஓகே, இங்கேருந்து வருவாங்க. ஸோ இவங்களுக்கு ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. இது அவுட் சைடு இந்தியானா இன்டர்நேஷனல் சொல்கிறேன், இன்டர்நேஷனல்ஸ். ஓகே ஓகே. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. நாட் ஒலிம்பிக் வேறு, வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் பற்றி பேசுகிறேன். சீடிங்ஸ் இருக்கும். ஸோ அவங்க ரேங்கிங் படி கொஞ்சம் பவுட் சிஸ்டம்லாம் இருக்கும். அவங்க வந்து எல்லாருக்கும் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் உள்ளே வரணுன்ற மாதிரி பார்ப்பாங்க. பட் நேஷனல்ஸ்லாம் அப்படி பண்ண முடியாது. நேஷனல் ஸ்டேட்லாம் பண்ண முடியாது. அவன் இங்கே மெடல் பண்ணுற நேஷனல்ஸ் போகிறான். ஃபஸ்ட்டு பவுட்டே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபைட்டர் கிட்ட, லைக் ஃபைனல் மெடல் பண்ணுற ஃபைட்டர் பாக்ஸர் கிட்ட மாட்டிக்கிட்டான், லாஸ் பண்ணிட்டான் அப்படின்னாலும் அவன் பெட்டராக அவங்ககிட்ட பாக்ஸிங் பண்ணியிருந்தா அதுக்குன்னு கேம்ப் செலெக்ஷன்ட்டு இந்தியன் கோச்சஸ் இருப்பாங்க, உட்காந்துட்டு இருப்பாங்க. ஓகே, ஃப்ரம் பிஎஃப்ஐ அவங்க ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஓகே, அவங்க சைட்லேருந்து அவங்க நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு பவுட்டு தானே லெத்தாச்சிக்காக போடக்கூடாது. ஃபஸ்ட் பவுட்டு இப்போது யார் சொல்கிறது, நல்ல ஒரு ப்ரீவியஸ் மெடலிஸ்ட் கிட்ட லாஸ்ட் மெடல் நேஷனல் மெடலில் ஒரு ஒலிம்பியன் வந்து ஆடுறதுக்கான். ஃபஸ்ட் பவுட்டு மேலேயா, அதுதான் ஃபஸ்ட் பவுட்டா மேக்ஸிமம் கொடு. நீ மேக்ஸிமம் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க நோட் பண்ணிவிட்டு கால்ஃபுல் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம அசோசியேஷனுக்கு வந்து லெட்டர் அனுப்புவாங்க. அது மாதிரி வந்து செலக்டட் ஃபார் நேஷனல் கேம்ப் மாதிரி ரிப்போர்ட் பண்ணி அனுப்புவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பவுட்டே மெடல் பண்ணுற பையன்லாம் டஃபாக போட்டிருக்கான். அதுக்கு அடுத்து அவனும் போகலன்னா ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு கொடுப்பாங்க. ஓகே, தென் மெடலிஸ்ட்டுக்கு கொடுப்பாங்க. ஓகே, கோல்டு மெடல், பிரான்ஸ் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் பிரான்ஸுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஓகே, மேபி ரொம்ப பேடாக அவங்க வந்துருக்காங்க, சம்திங் அவங்க அப்படி பையில் எதுவும் வந்துட்டாங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. கோல்டு சில்வர் கம்பல்சரி கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு நேஷனல்ஸ் போயிட்டாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நேஷனல் கேம்ப் சான்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அங்கே அந்த கேம்புக்கெல்லாம் பாலிடிக்ஸ்லாம் மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க. ஓகே, நல்ல பாக்ஸர் உள்ள கூப்பிட்டுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை பாக்ஸ் இண்டிவிஜுவல் ஸ்போர்ட், பட் தே நீட் மோர் பார்ட்னர்ஸ். வெரைட்டியாக பார்ட்னர்ஸ் இருந்தால் தான் அவன் டெவலப் ஆகும். அவன் அதுக்காகவே வந்து என்ன பண்ணுவாங்க, நல்ல பாக்ஸிங் பண்ணுறியா அவங்க எடுத்துப்பாங்க. இப்போ இந்த ஜீரோலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஜீரோலேருந்து நம்ம அதை ரீச் பண்ணணுன்னா எப்படி என்னென்ன ஜெயிக்கணும்? லைக் அப்போ எப்படி கேட்குறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த டிஸ்ட்ரிக்ட்டு, கிளப்பு, லைக் அதுக்கப்புறம் ஸ்டேட்டு. இது ஃபஸ்ட்டு வந்து இப்போ அவன் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறான்னு ஒன்று இருக்குது. ஸ்கூல்லேருந்து பண்ணுறானா, காலேஜ் டைம்லேருந்து பண்ணுறானா? ஓகே, ஸோ அதுன்னு இருக்குது. ஸோ உங்கள் ஏஜுக்கு என்ன காம்படிஷன் தான் இருக்குது? ஓகே, நான் இப்போ சீனியர்னா உங்களுக்கு வந்து நேஷனல் கேம்ஸ் இருக்குது. ஓகே, அங்கே நேஷனல்ஸ் இருக்குது. இங்கே அதுக்கான செலெக்ஷன்ஸ் இங்கே நடக்கும். ஓகே, அது சவுத் ஜோன் நடக்குது. இஃப் யூஆர் ஸ்டடிங் இன் காலேஜ், யூஆர் யூனிவர்சிட்டியில் கோல் பண்ணால் யூஆர் கேலோ இந்தியா. ஓகே, ஸோ இத்தனை ஆப்ஷன் இருக்குது. இது எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே, நீங்கள் வந்து நேஷனல்ஸ் மட்டும் தான் பண்ணுவேன் சொல்லிட்டு நேஷனல்ஸ் முடிஞ்ச உடனே இது யூனிவர்சிட்டி வருதா, யூனிவர்சிட்டி ஒழுங்காக பார்ட்டிசிபேட் பண்ணாமல் போகிறதுலாம் பண்ணக்கூடாது. ஸோ 5மே உங்களுக்கு மெயின். ஓகே, 5மே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், 5மே பண்ணணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கேம் பண்ண தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். எக்ஸ்பீரியன்ஸ் பாக்ஸில் எங்கே சொல்கிறாங்க, அவன் 10 வருஷம் பண்ணுறது 12 வருஷம் பண்ணுறது இல்லை, அவன் எப்படி ஹேண்டில் பண்ணுறான், ரிங்கில் ஏறினா ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணுறான், ஆப்பனுக்கு ஏற்ற மாதிரி பிஹேவ் பண்ணுறான். ஸோ இதெல்லாம் தான் அங்கே இருக்குது. ஸோ அவன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எல்லாம் காம்படிஷன் பண்ணணும். மெயின் கிராஸ் ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பேரிங் பண்ணணும். எல்லா ட்ரைனிங் பண்ணிட்டு ஸ்பேரிங் போய் எஸ்கேப் ஆகிறது இட்ஸ் நாட் குட். ஓகே, எல்லோரும் பண்ண தப்பு தான். ஈவன் எல்லாரும் நான் கூட பண்ணியிருப்பேன். ஒரு மாதிரி இந்த சரியாக ட்ரைனிங் போகல, ஸ்பேரிங் கட் பண்ணிடலாம், அடுத்த வாரம் போகலாம், அடுத்த ட்ரைனிங் பண்ணிட்டு ஒழுங்காக போகலாம் அப்படின்ட்டு. இன்னும் எல்லா செஷனுமே மெயின் நம்மளுக்கு. லைக் ஒரு ஸ்பீட் ட்ரைனிங்காக தேவை, ஒரு சர்க்யூட் ட்ரைனிங் ஈவினிங்கில் பாக்ஸிங்காக தேவை, அதுமாரி ஸ்பேரிங்கும் தேவை. இது பண்ணணும். தென் டிஸ்ட்ரிக்ட் பண்ணணும், டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணால் ஸ்டேட் வின் பண்ணால் நேஷனல் வின் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இல் கோ அப் அடுத்தடுத்தது போயிட்டே இருக்கு.
ஆனால் எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது, எல்லாத்துக்குமே ட்ரெயின் பண்ணி கன்சிஸ்டன்சி தான். திஸ் யோ கரியர், இதுதான் கரியர்னா எல்லாமே உன்னுடைய கிரவுண்டு தான். எல்லாமே நீ ட்ரை பண்ணி ஆகணும், அப்போ தான் அந்த இடத்துக்கு போக முடியும். ஓகே, இப்போ வந்து பாக்ஸர்ஸ் இருக்காங்க ஜென்ரலாக வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதுலேருந்து போகணும் அப்படின்றக்குள்ள அவங்களுக்கு வந்து என்னென்ன அட்வைஸ்லாம் கொடுப்பீங்க ப்ரோ? இப்போ என்னோட இது வந்து கரியர் வந்து எனக்கு இந்தியாவை வந்து ஒலிம்பிக்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணணும், இல்லை வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா எந்த ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ஏஜ்? இப்போ ஐ திங்க் ஃப்ரம் 11 or 12 அதுதான் அவங்க ஸ்கூல் பாக்ஸிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ நாட் ஷுர். ஸோ அதுக்கு 1 year பிஃபோர் 2 year பிஃபோர் பண்ணுறது பெட்ரு. ஓகே, ரொம்ப இயர்லியாக எனக்கு கேட்டால் ரொம்ப இயர்லியாக பாக்ஸிங் ஸ்டார்ட் பண்ணுறதை விட ஸோ சம்திங் சூட்ஸ் வித் பாக்ஸிங், லைக் ஷட்டில் கார். அவங்க அந்த லேட்டரல் மூவ்மெண்ட் நிறைய மூவ்மெண்ட் ஆகும், மைண்ட் கேம், செஸ்ஸு, ஸ்விம்மிங், ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கேம் அவங்க பண்ணிவிட்டு தென் அவங்க ஒரு பாக்ஸிங் பண்ணுற ஏஜ் வந்து 2 years பேக். 10 years ஃப்ரம் ஸ்கூல் பாக்ஸிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்கூல் ஃபைட்லாம் பண்ண முடியும்னா 8லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஸோ பெட்டர். ஸோ 2 years நல்லா ரெடி ஆகிடுவாங்க. ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்க அப்படியே ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ தே கேன் கோ அப். இன்னொன்று சூஸ் யுவர் கோச். ஸோ அந்த ஏஜில் வந்து ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸுக்கு வந்து நம்ம தெரியணும். ஏன்னா அவங்க கற்றுக்கணும், ஏதோ ஒரு கிளப்புக்கு தான் போகணும் நினைப்பாங்க, பக்கத்தில் என்ன இருக்குது அது வந்து பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் என்ன இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. பட் ஸ்கூல்லாம் இப்போ வந்து எனக்கு மாறிச்சு, அந்த ஸ்கூலில் கொண்டு போகணும், வேனில் அனுப்பணும். அந்த மாதிரி இப்போ கோச்சிங்கும் நல்ல கோச் யார், எஸ்டாப்ளிஷ்டாக யார் இருக்கா, யார் நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காரா, இவர் நிறைய பசங்களை ரெடி பண்ணியிருக்காரா, இவர் பேசிக்ஸ் நல்லா இருக்கா. ஸோ கொஞ்சம் அவங்க பேரண்ட்ஸ் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும். ஏஜான பையன் இருக்குன்னா அவன் பண்ணணும். அது இப்போ சின்ன பையனை பொண்ணு போகிறாங்கன்னா பேரண்ட் வந்து அதை கொஞ்சம் அவங்க செக் பண்ணணும். எடுத்த உடனே நம்ம பக்கத்தில் இருக்குது போய்ட்டு வா அப்படின்றது நாட் குட். ஏன்னா பாக்ஸிங் வந்து இப்போ மோஸ்ட்லி சென்னையில் எவ்வளோ பாக்ஸிங் கிளப் இருந்தாலுமே இண்டோர் பாக்ஸிங் ட்ரைனிங்கிறதே இல்லை, கிரவுண்டில் வெளியே பண்ணுறாங்க. பட் அதுலேருந்து மேலே வரவங்க எவ்வளோ இருக்காங்க, கொஞ்சம் நல்ல ஒரு குவாலிஃபைட் கோச்சாக இருக்கார், இல்லை ஒரு நல்ல நேஷ்னல் ஆடிருக்காரு, நல்ல பிளேயர், ஒரு பசங்க ரெடி பண்ணுறாங்க, அந்த மாதிரி செக் பண்ணி கொண்டு போய் சூஸ் ஒரு கோச், நல்ல கோச்சை சூஸ் பண்ணுங்க. அதுக்கடுத்து வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து அங்கே போகலாம், அந்த கோச்சில் போனால் பெட்டராகும், எந்த கோச்சில் பெட்டராகும், எங்கே போனாலுமே அதே பாக்ஸிங் அதே தான். ஒரு பேசிக் சொல்லி கொடுத்து தான் கோச், அதுக்கப்புறம் நம்ம டெவலப் பண்ணுறது தான் இருக்குது. ஓகே, ட்ரைனிங் ஷூட் எல்லாமே ஒன்று தான். இப்போ ஒலிம்பிக் டீம் போகுது, 7 பேர் போகிறான், ஒருத்தர் மட்டும் மெடல் பண்ணுறாங்கன்னா அவங்க 7 பேருமே ஒரே ட்ரைனிங் தான் பண்ணியிருப்பாங்க. ஏன் 7 பேரை பண்ண முடியல, அவங்களோட இண்டிவிஜுவல் எஃபர்ட்டு, எக்ஸ்ட்ரா அவங்களுடைய என்ன பண்ணுறாங்க, மைண்டு ஒர்க்கு அதெல்லாம் இருக்குது. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணிட்டாங்களா, அடுத்து கோச்சில் நல்ல பேசிக் கற்றுக்கிட்டு கீப் ஆன் ட்ரையிங், எல்லா காம்படிஷனும் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் எடுத்து சில பேர் வந்து ஸ்கூல் டைமில் ஷைனாக இருக்க மாட்டான், காலேஜ் வந்து ஸ்பெஸ் ஆகிடுவோம். ஏன்னா சீனியர் வந்தோடனே நல்லா பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா பாடி வந்து நல்லா க்ரோத் ஆகிடும், அப்போ நல்லா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கும். சில பேர் ஸ்கூல் சாம்பியன், பெரிய சாம்பியனாக இருப்பாங்க, ஜூனியர் சப் ஜூனியர்லாம் பெரிய சாம்பியனாக இருப்பாங்க. சீனியர் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு செட் ஆகாது, அவங்க ஹைட்டு வெயிட்லாம் மேலே வராது, அவங்க பாடி அமைப்பு வந்து செட் ஆகாது பண்ணுறதுக்கு, அவங்க அப்படியே கேம் விட்டு போயிடுவாங்க. ஸோ சொல்ல முடியாது, ஜஸ்ட் ட்ரை பண்ணிடுங்க. இப்போ கிரிக்கெட் ஆடுறான் 50 வயசு பார்த்தீங்கன்னா சண்டே நாளைக்கு பாருங்கள் மார்னிங் எத்தனை பேர் கார்லேயும் பைக்லேயும் கிரிக்கெட் ஆடுறாங்க, பெருசாக கிடைக்க போகுது அவங்களுக்கு, ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஸாக ரிலாக்ஸாக இருக்குது. அந்த மாதிரி தான் பாக்ஸிங் வந்து நீங்கள் ஒரு ஃபிட்னஸாக நீங்கள் நினச்சிட்டு மேக்ஸிமம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஜிம்முக்கு போகிறோம் 1.5 மேக்ஸ் பண்ணுறான், பவர் லிஃப்டிங் பண்ண மாட்டான், ஆனால் 1.5 மேக்ஸ் பண்ணணும் வீடியோ போகிறதுக்கு. அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். அது எப்போ நம்மளுக்கு மேபி நம்ம இங்கேயே கிளிக் ஆகிடலாம், இல்லை லேட்டாக கிளிக் ஆகலாம், இல்லை ஒரு கெட் எக்ஸ்பீரியன்ஸ் கேன் பிகம் அ கோச், ஆர் நீங்கள் ஒரு பேஷனாக அதை பண்ணலாம். அப்படி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்த உடனே நம்ம வந்து நான் இந்த மேட்ச் வின் பண்ணுறேன், நான் இன்டர்நேஷ்னல் போகிறேன் அப்படிலாம் படத்தில் வர மாதிரிலாம் நம்ம திங்க் பண்ணி லாங் ஜேர்னி. எப்போ நம்மளுக்கு செட் ஆகும் தெரியாது, நம்ம பாடி சின்ன வயசு சொல்கிறேன், சின்ன வயசில் நம்ம செட் ஆகாமல் இருக்கலாம், மேபி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக வரலாம். எடுத்தமே நம்மளை லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு நம்ம விட்டு போகிறது கிவ் அப் பண்ணக்கூடாது. நான் நிறைய லாஸு, நான் லாஸ் தான், பார்ட்டிசிபேஷன் தான் இருக்கும் என்கிட்ட. அவுட் சைடு தமிழ்நாடுங்கிற மெடலாம் கிடையாது, ஆனால் நான் 26 ட்ரை பண்ணி தான் அது ட்ரை நான் லாஸ் பண்ணுறவங்க நல்ல மெடல் பண்ணுவாங்க, லாஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் ட்ரை பண்ணி தான். தென் நான் இப்போ வந்து ஃபீல்டில் இருக்கேன், கோச்சாக இருக்கேன், ஸோ ஐம் குட், எனக்கு எந்த ஒரு ரெக்ரெட்டோ வரையும் இல்லை. ஒரு டிசிப்ளினாக இருந்து நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னாலே நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். அமேசிங். ஆமாம், அமேசிங், சூப்பர் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்யூ ஃபார் டேக்கிங் அவுட் யுவர் டைம். ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. கைஸ், இவரோட கோச்சிங் சென்டர் இது ஏன்ஷியன்ட் காம்பேட் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட லொக்கேஷன் நாங்கள் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், அண்ட் அவரோட இன்ஸ்டாகிராம் அண்ட் சோஷியல் ஹேண்டில்ஸ் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், போய் செக் அவுட் பண்ணுங்கள்.